ரமலா வா டீ குடிப்போம். எம்மாடி சித்த கையை கழிட்டு குடியாங்க. ஆமாப்பா ஒண்ணு வந்துருக்கு பத்தியா? எப்படி தள்ளி விட்டுச்சு பத்தியா? இப்படியே வந்துட்டே இருக்கேன், இந்த கல்லு எத்தி விட்டுடுச்சு. இப்படி இது போய் எத்தி விட்டுது என்னைய. என்ன கோவமோ தெரியல என் மேல. இங்க பாருங்க, இந்த மரத்தெல்லாம் அப்புறப்படுத்திட்டோம். இந்த சைடு இப்படி சுத்தம் பண்ணிட்டோம். இப்படி போகும் இந்த பாதையை நாங்க இப்ப புளிய மரத்துக்கு ஒரு ரோடு போடுவோம். அதுல வருஷம் ஒரு ரோடு போடுவோம், திருப்பி போடுவோம். ஆனா இதுல நம்ம இப்ப கிட்டன்ஸ்ல நாங்க போகவே இல்லை. ஆனா யாரோ போயிட்டு வந்த மாதிரி தடம் இருக்கு. என்ன அது எப்படி? இங்க பாருங்களையா, இங்க பாருங்களேன். போன வருஷம் புளிக்கு கூட போகல. இங்க பாருங்க எப்படி போகுதுன்னு தடத்தை. ஆள் போறாங்களா என்ன போறாங்க? இதெல்லாம் பயமா இருக்கு சாமி. இங்க பாருங்க, இது வரைக்கும் வருது இந்த தடம். எப்படியா? ஆள் போற மாதிரி தானே இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் போகலையே. இங்க பாருங்க போகுது. இங்க பாருங்க இந்த தடம். போடியோ, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பொந்து. ஐயோ, இததான் பாம்பு அங்க இருந்து உடியாரும் சடக்குன்னு காணா போயிடும். இங்க பாருங்க, இது இழுப்ப மரம். 5-6 வருஷம் ஆச்சு வச்சு காக்கிதான் பார்க்கணும். சரி வாங்க, வாசல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் இருக்கு, வாங்க காட்டுறேன். இந்த காடெல்லாம் இப்ப நாங்க கிளியர் பண்ண போறோம். இப்ப நாளைக்கு சாமி கும்பிட போறோம். நாளைக்கு சாமி கும்பிட்டு இருக்கப்ப இவங்க இங்க கொஞ்சம் வேலை நமக்கு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. டீயை ஊத்தி கொடுத்துட்டு நம்ம வாசலுக்கு போவோம். ஒரு வேலை இருக்கு, எல்லாம் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துருவோம். போதுமா பிஸ்கட் எடுத்துக்கிறீங்களா? பிஸ்கட் வேணுமா? இவருங்க இப்ப மர பெஞ்ச் எல்லாம் உள்ள இருந்து தூக்கி எடுக்கலாம் கஷ்டம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும், வெயிட்லெஸ்ஸா இருக்கும், எடுத்துக்கலாம். இதுல 2 சைஸ் இருக்குன்னாரு. ஒரு மெலிஸ் கம்பி ஒண்ணு, மொத்த கம்பி ஒண்ணு. நம்ம பாடி வெயிட் தாங்கணும்ல, அதனால கொஞ்சம் பெரிய கம்பி உள்ளது எடுத்துக்கிட்டேன். நமக்கு பின்ன போறாங்க. அது பின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. நாங்க டீ குடிச்சிட்டு அந்த வீடியோ எடுப்போம். வாங்க அது பின்றதை போய் பாப்போம். நம்ம இங்க பாருங்க எவ்வளவு அழகா பின்றாரு பாருங்க. எவ்வளவு ஸ்பீடா பின்றாரு பாருங்க. பழக்கம் அவங்களுக்கு. இது ஓலை பின்ற மாதிரி, கீத்து பின்ற மாதிரி. இத பின்னிட்டு என்ன செய்வாங்கன்னா இழுத்து டைட் பண்ணுவாங்க. டைட் பண்ணும்போது அது கரெக்டா வந்துடும். எந்த ஊரு? திருத்திரம்படி தானே? குனிஞ்சே பின்னாம அப்படியே நின்றுட்டு கடன்னு பண்றாங்க. இது எங்க நாய்ங்கள்ட்ட இதை நாங்க பாதுகாக்கணும். போட்டுட்டு போனா இதுல ஏறி படுத்துக்கும். தூக்கி ஆபீஸ் ரூம்குள்ள போட்டு போயிடும். சும்மா செத்தனாலே ஒரு அசதிக்கு படுக்கலாம். நாங்க இங்க இப்ப முந்தி மாரி ஒன்னும் பராமரிப்பே இல்லையா. உள்ள எல்லாம் வீணா போய் கிடக்கு. நல்லா இருக்குல்ல. இப்ப 10 நிமிஷத்துல பின்றாரு பாருங்க. 10 நிமிஷம் கூட ஆகல இன்னும். முன்னாடி எல்லாம் டிவிஎஸ் 50ல வருவாங்க. இப்ப பெரிய வண்டியில வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு இங்க பாருங்க. முன்னாடி இந்த வண்டியில 2 ஆங்கிள் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. இதை தாங்கறதுக்கு பின்னாடி கட்டிடுறாங்க, டைப் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல ஆங்கிள் உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல எல்லாம் வருது பாத்தீங்களா? அது ஏதோ வேற கண்ட்ரி. ஒரு வண்டியிலேயே சைடுல பாக்ஸ் மாரி அடிச்சுக்கிறான், பின்னாடி பாக்ஸ் மாரி அடிச்சுக்கிறான். அதுல 15 பேரா வச்சுக்கிட்டு இந்த ஒரு வண்டியில இழுத்துக்கிட்டு போறாங்க அவங்க எல்லாம். மலைப்பாதையில. அதுவும் இதான் ஒயர், ராஜாதி பெஸ்ட் குவாலிட்டி நைலான் ஒயர். இது அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் கூட இன்னும் ஆவல. எப்படி முடிச்சிட்டாரு பாருங்க. அப்படியே டைட் பண்றாங்க. அதை நம்மளால இவ்வளவு சீக்கிரம் எல்லாம் பின்ன முடியாது. உள்ள அதுல விட்டு இதுல இழுத்து வாப்பா, உள்ள வாப்பா. சேப்பே ஏய் வம்புழுக்காதீங்க. ஏய் இங்க பாருங்க, நம்ம படைகள் 3 சேர்ந்துட்டு போய் ஒரு நாயை அட்டாக் பண்ணுது பாருங்க. நம்ம வேலை பாக்குறோம்னு கேட் எல்லாம் திறந்துருக்கா, அதனால கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. புடிச்சு கட்டிடணும்யா. நம்ம கூப்பிட்டோம்னா கண்டுக்காது. வெளியில போயிடுச்சுன்னா, வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்க என்னமோ சுதந்திரம் அடைஞ்சிட்டதா அர்த்தம். இங்க பாருங்க, ஐயோ எவ்வளவு டைட் ஆயிடுச்சு பாருங்க. இது முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி ஒண்ணு இருந்திருக்கு நம்ம வீட்டுல. இது இன்னொன்னு வருமா? இடையில கம்பி விட்டுருக்காங்களா? ஓ அந்த கம்பி இருக்குல்ல, இடையில கம்பி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. அதாடா, எனக்கு நம்ம பெஞ்ச்ல எல்லாம் நம்ம டாகிஸ் எல்லாம் ஏறி படுத்துடுறாங்க, ஏறி உட்காந்துடுறாங்கன்னு அந்த பெஞ்ச்ல எல்லாம் உட்காரதுக்கு எனக்கு பிடிக்கல. அதனால இந்த சேர்லயே தான் உட்காந்துருப்பேன். நல்லா இருக்கு. செத்துறாலே ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே, இங்க பாருங்க, நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. நல்லா இருக்கா? கட்டில் நமக்கு இங்க உட்கார்றதுக்கு ஒண்ணு. யதார்த்தமா வாங்கணும்னு இல்ல, நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது யதார்த்தமா கேட்டே வந்தாரு. கூப்பிட்டு பின்ன சொல்லிட்டேன். சூப்பர். இது 1500 ரூபாய்க்கு கேட்டிருக்கேன். அவர் ஒத்துக்கிறாரா என்னன்னு தெரியல. ரேட்டு கொடுப்போம். சரி, நீங்களும் இந்த மாதிரி காட்டு வாங்கி பின்னிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.